யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மகான்களை பற்றியும் ஞானிகளை பற்றியும் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி விட்டோபா அப்படின்ற ஒரு மகானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விட்டோபா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா அவரோட மூதாதையர்கள் அவங்க எல்லாம் மகாராஷ்டிராவை சேர்ந்த இந்த தையல் தொழில் செய்கிற ஆட்கள். இவங்க ஒரு 560-600 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவிலேருந்து இங்கே குடிபெயர்ந்தாங்க. இங்கேன்னா தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் இடம் இல்லை. தமிழ்நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த குலத்தை சார்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரிப்ளிகேன், சென்னையில் இருக்க ட்ரிப்ளிகேனில் அந்த ஆட்கள் அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த விட்டோபா இருக்கார் இல்லைங்களா, அவங்களோட அப்பா கொண்டல் ராவ், அவங்க அம்மா புஜிபாய். இவங்க அந்த காலத்தில் ட்ரிப்ளிகேனில் இருந்தாங்க. ட்ரிப்ளிகேனில் பார்த்திங்கன்னா திருவட்டீஸ்வரம் அப்படின்னு ட்ரிப்ளிகேன்லேயே ஒரு சிவன் கோயில் இருக்க ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இவர் பிறந்து வளர்ந்தது. இவர் அவங்க கொண்டல் ராவ் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிற ஒரு ஆள். அதனாலேயோ என்னவோ தெரியாது, சின்ன வயசுலேருந்தே இவருக்கும் ஆக்சுவலாக விட்டோபா அவரோட பேர் பிற்காலத்தில் தான் விட்டோபா ஆச்சு. அவருக்கு இவங்க வச்ச பேர் தோத்தா. இந்த தோத்தா அப்படின்றவர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே கடவுள் மேலே ரொம்ப பக்தி அவருக்கு. அவர் எப்போ பாரு பாண்டுரங்கா பாண்டுரங்கா விட்டலா விட்டலா விட்டலான்னு சொல்லிட்டு இருப்பார். விட்டோபா அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா விட்டலன் இருக்குல்ல, விட்டலன்றது பாண்டுரங்கனோட பேர். இந்த பாண்டுரங்கனை இவர் விட்டலா விட்டோபா 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 அப்படின்னு சொல்லுவார். இந்த விட்டோபா அப்படின்றது பின்னாலே இவருக்கு வச்ச பேர். தோத்தான்றது தான் இவரோட இயற்பெயர். இந்த தோத்தா பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்போ பாரு பஜனையில் உட்காந்துட்டு இருக்குது, எப்போ பாரு கோயில் குளத்தில் சுற்றிட்டு இருக்குது, இப்படியே இருந்தார். சரி, குழந்தை கொஞ்ச நாளில் சரியாயிடும்ட்டு அவங்க அப்பா அப்படியே விட்டார். 10 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தை அப்படி தான் இருக்கணும்னு, ஐயோ எப்படியே இருந்தால் படிப்பு இல்லாமல் போய்டுமே அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு கூட்டின்னு போய் விட்றாரு. இந்த ஸ்கூலுக்கு போனாலும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் போகல. சதா சர்வ காலமும் விட்டோபா விட்டோபா விட்டோபான்னு இருக்குது. ஸ்கூலில் சொல்லிட்டாங்க, ஐயா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு இந்த பையனுக்கு மனசு இங்கே உட்காரல, நீங்கள் கூட்டின்னு போயிடுங்கன்னு சொன்ன உடனே அவர் சரின்ட்டு 4 வருஷம் எவ்வளோ முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டார். இந்த விட்டோபா இதெல்லாம் ஒரு பெரிய பாரமாக இருக்குது அவருக்கு. என்னடா இது, நம்ம வேறு ஏதோ மனசில் நினச்சிட்டு இருக்க, இவங்க நம்மளை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 14வது வயசில் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது உதவாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ட்ரிப்ளிகேன்லேருந்து கிளம்பி அவர் பாட்டுன்னு நடக்க ஆரம்பிச்சிரு. இந்த 14வது வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறது, தன்னை அலங்கரிக்கிறதுலையோ தன்னை பெருசாக பார்த்துக்கிறதுலையோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் 14-15 வயசுலேயே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருப்பார். பார்க்குறதுக்கு ஒரு பைத்தியக்கார மாதிரி, ஒரு பிச்சைக்கார மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அந்த 14 வயசுலேயே அவர் வீட்டை விட்டு கிளம்பிட்டுறாரு. கிளம்பிட்டு நேராக அப்படியே நடந்து கால்நடையாக நடந்து போகிறாரு. திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் போலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த போலூருக்குள்ளே திருச்சூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த திருச்சூரில் பார்த்திங்கன்னா இவர் நடமாடிட்டு இருக்கும்போது ஜென்ரலாகவே இப்போ இதே தொல்லை ரமணனுக்கும் இருந்திருக்கு. இந்த பசங்கள்லாம் ஒரு பாதாள லிங்கத்துக்குள்ளே இருந்தப்போ கல்லை தூக்கி அடித்து அவர் ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு மாதிரி வித்தியாசமான தோற்றத்தில் இருந்தால் ஒன்று நம்மளை பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க, இல்லைனா இவனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்னு மிரண்டு போயிடுவாங்க. அது உலக இயல்பு. இந்த திருச்சூரில் இவர் சுற்றின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவரோட தோற்றத்தை பார்த்து அங்கே இருந்த சில பேர் கொரடுன்னு சொல்லுவாங்க. அந்த கொரட்டில் அவர் அந்த கொரட்டில் கன்னத்தை குத்துனது, அவர் சாவர வரைக்கும் அந்த கன்னத்தில் அவரோட அந்த கொரட்டினால் குத்துன அந்த காயம் இருந்தது. இவர் அந்த கொரட்டில் வச்சு இவர் குத்தும் பொழுது விட்டோபா விட்டோபான்னு கத்துறாரு. விட்டோபான்னு அவர் பாண்டுரங்கனை கூப்பிட்டப்ப இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, விட்டோபான்றதான் அவர் பேர் போல இருக்குது அப்படின்னு நினச்சின்னா அதுலேருந்து அவர் விட்டோபா சாமின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த விட்டோபா சாமி அதுக்கப்புறம் இவங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாங்களேன்ட்டு அந்த திருச்சூரில் இருந்து நாம் திருச்சூர்லேருந்து போலூருக்கு வந்துடுறாரு. போலூரில் அவர் அதே மாதிரி அப்படியே கண் போன போக்கில் சுற்றிட்டு இருக்காரு. இவர் ஒரு சிலர் இவரை மகான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் ஒரு மிராசுதாரோட ஒரு ஒய்ஃப் அதில் ஒருத்தவங்க. இவர் என்ன பண்ணுவார், டெய்லி அவங்க வீட்டு வாசலில் நிற்பார், கையை தட்டுவார், இந்த அம்மா சாப்பாடு எடுத்து போடும். இந்த அம்மா அவர் ஒரு பெரிய மகான்ன்றதுல இந்த அம்மாவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த அம்மா டெய்லி அவர் வருவார், வாசலில் நிற்பார், கையை தட்டுவார், அந்த அம்மா சாப்பாடு போடும். இப்படி கொஞ்ச நாளாக நடந்து இருந்தது. ஒரு நாள் அந்த அம்மா உள்ள சமையல் கட்டில் ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவர்
மிராசுதார் உட்காந்துருக்கும் போது வந்து கையை தட்டுறாங்க யாரோ. இவர் வெளியில் வந்து பார்க்குறாரு, யாரோ ஒரு பைத்தியக்கார மாதிரி நிற்கிறான். உடனே கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, பெரம்பில் இருந்து அடித்து வெளில போடாரு அப்படின்றாரு. இவர் வந்து ஒன்றுமே பேசல, இவர் அமைதியாக வந்துடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி வந்து ஆஃபீஸ்க்கு போகிறார். வேலைக்கு வந்து அலுவலகத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு கையை தூக்க முடியல, கை வரலன்ன உடனே வந்து அங்கேருந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்து காலையில் வந்தாருங்க, மேஜையில் உட்காந்தாரு, அதுக்கப்புறம் கை வரலன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா வந்து என்னங்க ஆச்சு, என்னங்க திடீர்னு இப்படி நல்லா தானே இருந்தீங்கன்னா, இல்லை காலையில் வந்து ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் வந்தான், நான் வந்து அவனை பெரம்பால் அடித்தேன் அப்படின்னோடனே, ஐயோ அப்படியா, என்னடா இன்றைக்கி விட்டப்பா சாமி வரலையே, சாப்பாடு வாங்கன்னு நான் பார்த்தேன். ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, அவ்வளோ மிகப்பெரிய மகான்னு சொல்லிட்டு தேடுறாங்க. தேடி வந்து கடைசியாக அவரை கண்டுபிடிச்சி இந்த அம்மா சொல்லுது, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, அவருக்கு தெரியாது நீங்கள் யாருன்றதை நீங்கள் தான் சரி பண்ணணும்னு சொன்னோடனே இவர் பேசிக்காக ஒரு மகாராஷ்டிராலேருந்து வந்தவங்க இல்லையா, அதனால் வந்து சில இந்தி வார்த்தைகள் பேசுவார். அது வந்து ஜா அப்படின்றார், ஜான்னா போன்னு அர்த்தம். உடனே அந்த ஜான்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து இவரோட கை வலி வந்து போயிடுச்சு, கை வந்து சாதாரணமாயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எல்லாரும் வந்து ஆஹா இவர் ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சிருந்தா ஒரு சாதாரணமானவர் இல்லை அப்படின்னு நினச்சி இவங்க வந்து அந்த மொமெண்ட்டில் இருந்து இவங்க வந்து அவரை வந்து ஒரு மகானாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருந்தது. அந்த காலத்தில் வந்து நிறைய வந்து மழை பெஞ்சு ஒரு காலகட்டத்தில் வெள்ளம், அந்த அந்த அவர் போலூர் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வெள்ளம். இவர் வந்து கரையில் தான் உட்காந்துருப்பார். அப்போ அவருக்கு சமாதி கட்டினது, அதுக்கப்புறம் மடம் மாதிரி எதுவும் கிடையாது. இவர் கரையில் உட்காந்துருக்காரு. நல்லா வெள்ளம் வந்து இப்போ உக்ரமாக வெள்ளம் வந்து பாஞ்சு இவர் வந்து அதில் அடிச்சுன்னு போகிற மாதிரி இவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அவ்வளோதான், விட்டவா வந்து கதை முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மழை வந்து வற்றி வந்து அந்த ஆறு வந்து நார்மலான அப்புறம் வந்து இவங்க போய் பார்த்தா இவர் தலை மட்டும் வெளியில் தெரியுது, உடம்பெல்லாம் வந்து உள்ளே புதஞ்சி வந்து இவர் ஒரு குழியில் இருக்கார். அப்புறம் வந்து தோண்டி வெளியே எடுக்கும்போது கண்ணை பாரு, ஆஹா உயிரோடு தான் இருக்கார் அப்படின்ட்டு. அதாவது ஒரு 10 நாள் வந்து தண்ணிக்கு அடியிலேயே வந்து குழிக்கு அடியிலேயே ஒருத்தர் சாப்பிடாமல் கொள்ளாமல் இருக்கார் அப்படின்னா சத்தியமாக இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மகானாக தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த மொமெண்ட்டில் இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவருக்கு பணிவிடைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அவருக்கு வந்து இந்த மடம் மாதிரி ஒன்று வந்து கட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு நடுப்புற வந்து இன்னொரு விஷயமா நடக்குது. ஒரு சென்னையில் இருக்க ஒரு முதலியார் வந்து அவருக்கு வந்து ரொம்ப தீராத வயிற்றுவலி. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து போலூரில் விட்டவாசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருங்கள், அவர் வந்து எல்லா வியாதியும் குணப்படுத்துறாருன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து இங்கே மனப்பூர்வமாக இங்கேருந்து விட்டவாசாமியை வேண்டிக்கிறாரு. அப்போ விட்டவாசாமி வந்து அவரோட கனவுல வந்து நீ போலூருக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு இவர் வந்து கனவு முடிஞ்ச உடனே மறுநாளே வந்து விட்டவாசாமியை தேடி போகிறாரு. போலூருக்கு வந்து இறங்குறாரு. வந்து இறங்கின உடனே வந்து இவர் வந்து எதிரில் உட்கார வச்சு அவரோட இடது காலை எடுத்து அவரோட வயிற்றில் வைக்கிறாரு. அவ்வளோ வருஷமாக வந்து அவரை படுத்தி எடுத்த அந்த வயிற்று வலி போயிடுது. இது எல்லார் எதிரிலையும் வந்து இன்னொரு மிராக்கிள். ஸோ அதனால் மக்கள் வந்து இன்னும் வந்து விட்டவாசாமி மேலே வந்து ரொம்ப வந்து அன்பாயிடுறாங்க. அது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அதாவது இவர் ஆரம்ப காலத்தில் வந்து சுற்றின்னு இருந்தப்போ வந்து அவரை பிடிக்காத சில பேரை வந்து அவரை கொலை பண்ணுறதுக்காக வந்தப்போ அவர் இருக்கிற இடத்துல அவரோட கை கால் தலைன்னு எல்லாமே செதறி போய் கிடக்கிறத பார்க்குறாங்க. யாரும் நமக்கு முன்னாடி இவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் மறுநாள் பார்த்தா வந்து அவர் எதிரில் நடந்து வர்றாரு. இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அது ஒன்று. இன்னொரு தடவை வந்து அவர் வந்து மடத்தை விட்டு வெளியே போக சொல்லி வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவர் போக மாட்டேன்னு சொன்ன உடனே மடத்துலேயே வச்சு பூட்டிட்டு வெளியில் போயிடுறாங்க. சரி அவன் உள்ளுக்குள்ளேயே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பார்த்தா யார் மடத்தில் வச்சு இவரை பூட்டினாங்களோ அவங்க எதிரிலேயே வந்து இவர் வெளியிலேருந்து நடந்து வர்றார். இந்த மாதிரி சித்து விளையாட்டுக்கள்லாம் வந்து நிறைய வந்து அவர் விளையாடி இருக்காரு. இந்த மாதிரி வந்து இப்போ நான் சொன்னது ஒரு 3 நாள். இந்த மாதிரி வந்து ஒரு மகான் வந்து ஒரு 70 வருஷம் 60 வருஷம் வாழ்கிறாருன்னா அவரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிராக்கிள் நடந்திருக்கும். நமக்கு வந்து கேள்விப்பட்டதை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி விட்டப்பா வந்து ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்றது அந்த நாட்களில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்த ஆட்களால் வந்து பெரிதும் நம்பப்பட்டது. அவர் எப்படின்னா அவர் உடம்பு சரியில்லைன்னு போய் நின்று அவர் வந்து உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் சரியாயிடும். நிறைய பேருக்கு விபூதி கொடுத்து அவர் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வியாதிகளை போக்கியிருக்கார். அதே மாதிரி அவர் வந்து 1910 வருஷத்தில் வந்து அவரோட உடம்பை விட்டுட்டார். அவர் உடம்பை விடுறதுக்கு முன்னாடி தன்னோட பக்தர்களை கூப்பிட்டு வந்து அப்போ அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல. அதாவது வந்து ஜுரம், கடுமையான காய்ச்சல். அவர் வந்து டாக்டரை வந்து அவரை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணலை. இல்லை பரவாயில்லன்றாரு. இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. ஐயா எங்கள் உடம்பெல்லாம் நீங்கள் வந்து குணப்படுத்துறீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இன்னும் 3 நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன். 3 நாள் கழிச்சு வந்து 4வது நாள் காலையில் வந்து நான் வந்து இந்த உடம்பை போட்டுடுவேன்னு சொல்லிட்டார். இது தெரிஞ்ச அப்புறம் எப்படி இருக்கும் எல்லாருக்குமே, ராத்திரி பகலாக அவர் கூடயே இருக்காங்க.
அந்த 3ஆவது நாள் முடிஞ்சு மறுநாள் காலையில் விடிய காலை early மார்னிங் வந்து ஒரு 4:30-5 மணி இருக்கும். இவர் திடீர்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு வந்து மேலேயே பார்த்துட்டு இருக்காரு. மேலேயே பார்த்துட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துடுறாரு. உட்காந்து வந்து பத்மாசனம் மாதிரி போடுறாரு. அவரோட உயிர் வந்து விலகிடுது, உடம்பை விட்டுட்டு போயிடுது. அந்த அந்த நேரத்தில் சரியாக அந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் சேஷாத்ரி மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். பின்னாடி அவரை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சேஷாத்ரி மகரிஷி வந்து விடியகாலம் 5 மணிக்கு வந்து வானத்தை பார்த்து விட்டோபா போகிறான்னு கத்துறாரு. எல்லாரும் என்னடா அது மேலே பார்த்து ஏதோ கத்துறாரு அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அவங்க கண்ணுக்கு அது தெரியல. விட்டோபாவோட உயிர் வந்து ட்ராவல் பண்ணி போகிறத வந்து எங்கள் போலூரில் வந்து உயிரை விட்ட விட்டோபாவோட உயிரை வந்து இவர் வந்து திருவண்ணாமலையில் வந்து இருந்தபடியே வந்து இவர் பார்க்குறாரு. அதனாலேயும் வந்து விட்டோபா ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்றதும் ஒரு மகானோட உயிர் பிரியறத இங்கே திருவண்ணாமலையிலேருந்து வந்து சேஷாத்ரி மகரிஷிகள் சொன்னதும் வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போவும் வந்து போலூரில் வந்து விட்டோபா சாமியோட வந்து அந்த மடம் இருக்குது. இப்போவும் வந்து அந்த மடத்துக்கு போயிட்டு விட்டோபா சாமியை வென்றவங்களுக்கு வந்து தீராத வியாதியெல்லாம் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற வழியில் வந்து இந்த போலூர் இருக்குது. அங்கே அவரோட மடம் இருக்குது. முடிஞ்சதுன்னா நம்ம வந்து விட்டோபா சாமியோட மடத்துக்கு போயிட்டு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு மகானை பற்றி பேசுவோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய் குருராயா. உங்கள் அன்பு நவீன்.